கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்துண்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற செல்வராணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் இந்த நாளில் வாசித்திருக்கிற திருவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இப்ப பாருங்க, அந்நியரை உபசரிக்க, அந்நியர்னா யார்? முதல்ல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்னா யாரு? சொல்லுங்கப்பா, அந்நியர்னா யாரு? அப்படியா? சரி, உங்க வார்த்தையின்படி தேவனை அறியாதவங்க அந்நியர். ஒரு வகையில சரி, ஒரு வகையில சரி. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அந்நியர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்ம அவங்கள அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம், அப்படி தானே? நமக்கு தெரியாதவங்க, ஒருவேளை அயல் நாட்டுக்காரவங்களாக இருக்கலாம், அயல் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது வேற ஊருக்காரவங்களாக கூட இருக்கலாம். இப்போ அவங்க வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். தாகத்துக்கு தண்ணியோ, பசிக்கு உணவோ, அல்லது போட்டுக்கிறதுக்கு வஸ்திரமோ கேட்குறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அவங்க யாருங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். முதலாவது அவங்களுக்கு என்ன வேணும்? தாகத்துக்கு தண்ணீர் கேட்குறாங்கன்னா கொடுத்துடணும், தண்ணீர் கொடுத்துடணும். நம்ம இந்திய தேசத்தில், தமிழ் மாநிலத்தில் கடந்த நாட்களில், இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் இருக்குது சில இடத்துல, தண்ணி கேட்டால் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? தாகத்துக்கு தண்ணி கேட்டால் செம்புல கொண்டு போய் கையை இப்படி வைக்க சொல்லி அதெல்லாம் ஊற்றுவாங்க குடிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செம்பா அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க கையில் போய் பட்டால் தீட்டு. அவங்க யாரு? மனிதர் தானே. இவங்க யார்? தண்ணி கொடுத்தவங்க யாரு? அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு மனிதர்களிடையே உண்டு, ஏற்றத்தாழ்வு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது. தாகத்துக்கு தண்ணீர் கேட்டால் நீங்க கொண்டு போய் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி? எலியா தீர்க்கதரிசி போய் விறகு பொறிக்கிட்டு இருந்த அம்மாட்ட போய் தாகத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்டோன்னு அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லியிருக்கணும்? மரியாதையாக ஓடி போயிரு, நானே விறகு பொறிக்கிட்டு இருக்கேன், என்ன தண்ணி எடுத்துட்டு கேட்கலையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கணும். சொல்லிச்சா? அப்படி தண்ணீர் கொண்டு வர உடனே போனாங்க. அப்போ தான் அவர் கேட்டார், அப்படியே கொஞ்சோண்டு எனக்கு ஒரு அப்பமும் கொண்டு வா. அப்போ
அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ கூட அப்பம் தரலன்னு சொல்லலை, அப்போ தரலன்னு சொல்லலை. போன வாரம் நம்ம அதை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வந்து என்னன்னு கேட்டால், உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்களோ முதல்ல அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் அப்படி கொடுத்தால், நீங்கள் அப்படி கொடுத்தா யாரை கணம் பண்ணுறீங்க? தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இன்னும் சொல்லப்போனா நீங்கள் தேவனையே நீங்கள் உபசரித்திருந்திருப்பீங்க. பாருங்க, ஒரு காரியம் நம்ம குடும்பங்களில் நடக்கிற ஒரு காரியம், நம்ம உறவினர்கள் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, உறவினர்கள் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ எங்கள் குடும்பத்தை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம், மற்ற குடும்பத்தை சொல்கிறதாண்டி எங்கள் குடும்பத்தை வச்சு சொல்லிக்கிறோம். இப்போ எங்கள் அம்மா அப்பா வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, இதில் யார் அதிகமாக சந்தோஷப்படுறாங்க? நான் தான் சந்தோஷப்படுவேன். நான் தான் இல்லை, எங்கள் வீட்டுக்காரமா தலையாட்டுறது. அப்புறம் என்ன, நான் தான் எங்கள் அம்மா போடுறாங்களாம் சந்தோஷமா இன்னைக்கு ஏதாவது இறைச்சி ஏதாவது வாங்கி கொண்டு வருவாங்கல்ல, செஞ்சு கொடுக்கணும், நல்லா அவங்களுக்கு ஒரு சாப்பாடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ள எண்ணம் வரும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி நடந்ததில்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரமா கோவச்சக்கூடாதுல்ல, எங்கள் வீட்டில் அப்படி நடந்ததில்லை. உடனே சரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுப்போம். ஆனால் அநேக குடும்பங்களில் என்ன நடக்கும்னா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒன்றும் உடம்புக்கு சரியில்லை, ஏதாவது சாப்பாடு செய்யணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்டு முதலாளி அம்மா என்ன சொல்லுவாங்க, எஜமானர் அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, தைலப்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு முடக்கடி போட்டு படுத்துக்கிறது. இதே வந்துட்டு அம்மாவோட அம்மா அப்பா வந்தால், அம்மாவோட அம்மாவும் அப்பா வந்தால் யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயாவுக்கு கோவம் இல்லாட்டியும் சந்தோஷம் இருக்காது. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா வர்றாங்களா, ஏதாவது வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா, அப்போ ஐயா என்ன சொல்லுவார், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்டு. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே, சொந்த பந்தங்களுக்கே. இப்படின்னா அப்புறம் அந்நியரை எப்படி உபசரிக்கிறது? அந்நியரை எப்படி உபசரிக்கிறது? இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இதில் இப்போ போலாம் சொல்கிறது, போலாம் சொல்கிறது, பிச்சைக்காரங்க தொல்லை தாங்கலையா? என்ன சொல்கிறது? இப்போ என்ன செய்யறது? ஒரு காலத்தில் வீட்டில் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பசியாக வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, வர்றது இல்லையோ, யாரும் வாங்கிறது இல்லைனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம், அப்படி தானே? வாங்க வராதனால ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம், அப்படி தானே? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல, நம்ம தமிழ் மாநிலத்தை கர்த்தரா அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். வாங்க வரலன்னா இப்போ ஆசீர்வதித்திருக்காருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நம்ம அதுக்காக நம்ம யாருமே அந்நியரை உபசரிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வரலை. நாம் அந்நியரை உபசரித்ததும் உண்டு. யாருன்னே தெரியாது அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்துருப்போம், தண்ணி கொடுத்துருப்போம். நாங்கள்லாம் சிறுமலையில் மலை கிராமத்தில் பிறந்திருந்தா கூட எங்கள் வீட்டில் யாருக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்னா யாரும் அவங்க எந்த தடவை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒன்று எங்கள் காட்டில் வாழை இலை உண்டு, நாங்கள் சாப்பிட்ற அந்த வாழை இலை தான் வர்றவங்களுக்கு போடுறதும் அந்த வாழை இலை தான். அப்படியே இல்லைனா கூட தட்டில் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த தட்டு தான், அவங்களுக்கும் அந்த தட்டு தான். அப்படித்தான் எங்களுடைய பழக்க வழக்கம்லாம் ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்தார்கள்.
எங்களுடைய எப்பொழுது பழக்க வழக்கமும் அதுதான். இந்த நாங்கள் இங்கே இந்த தென்னை மரத்து வீட்டில் நாங்கள் குடியிருக்கும் போது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்போது அந்த அம்மாவுடைய அப்பா வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்க போகும்போது அவருக்கு கொஞ்சம் வயதானவர் படுத்திருக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்க கட்டிலில் அவரை படுக்க வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு அப்படியே நாங்கள் செஞ்சோம். அவர்கள் வந்து நாங்கள் சொல்லலை, நம்ம சொல்லலது. அவங்க வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் பார்க்கல, ஆனால் அவங்க எங்களை ரொம்ப தாழ்மையாக பார்த்தாங்க. கர்த்தர் அறிவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவதில் எந்த காலத்திலும் நாங்கள் முறை வைத்ததே கிடையாது. அங்கே இருக்கிற வரைக்கும் அவர்கள் நாங்கள் காலி பண்ணி போகும்போது நீங்கள் போகாதீங்க, இதை விட்டு போகாதீங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அந்நியரை உபசரித்த ஒரு தேவ மனிதன், அவர் அந்நியர் என்று உபசரித்தார். அதாவது தேவ தூதர்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளாமலே உபசரித்து அவர்கள் தேவதூதர் தேவன் என்று பின் அறிந்து கொண்டார். அப்படி ஒரு மனிதன் உண்டு. சொல்லுங்க. ஆபிரகாம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18:1. ஆதியாகமம் 18. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவர் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இப்ப பாருங்க, இவர் கூடார வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். எப்ப? நல்ல வெயில் நேரத்துல, உஷ்ண வேளையில இவர் கூடார வாசலில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பாருங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ மூன்று புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். இப்போ இவர் ஏறெடுத்து பார்க்கிறாரு, மூன்று புருஷர்கள் எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. அப்போ பாருங்க, அங்கே எழுதியிருக்கா அவர்கள் தேவதூதரோ அல்லது தேவனோ என்று ஏதாவது எழுதியிருக்கிறதா? என்ன எழுதியிருக்கு? மூன்று புருஷர்கள் தான் எழுதியிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார்? இங்கிருந்து ஓடி போய் அவர் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியலை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்போ பாருங்க, அந்த மூன்று புருஷரை நோக்கி இவர் என்ன சொல்றாரா? அங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். முதல்ல என்ன சொல்றாரு? கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். போனே சொல்றாரு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி. அப்போ என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு வரவங்களை எப்படி உபசரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை கால்களை முகத்தை கழுவுங்க, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, உங்கள் கை கால் முகத்தை கழுவிட்டு தண்ணி குடிங்க, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. இதையே அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க. சரி, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்யட்டும். இப்போ அவங்க வந்து தண்ணியோ அப்பமோ சாப்பாடோ கேட்டாங்களா? கேட்கல. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்ததே அடியனுடைய வீடு வரைக்கும் நீங்கள் வந்ததே அதுக்கு தான் வந்திருக்கீங்க. அவர் சொல்லாமே ஆபிரகாம் சில காரியங்களை தெரிந்து கொண்டார். உடனே இப்போ அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க? நீ சொன்னபடியே செய். உடனே பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம்
தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். இவ்வாறு உடனே சாராள்கிட்ட போய் 3 படி மாவை எடுத்து மெல்லிய மாவை எடுத்து நீ அப்பம் சுடு என்று சொன்னார். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு வேளை ஒரு 3 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, எங்கள் வீட்டுக்காரமாட்ட வேகமாக ஓடி ஒரு 3 படி மாவை எடுத்து அப்பம் சுடுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரமா என்ன சொன்ன தெரியுமா? உடனே சுட போகிறேன். இங்கே அரைப்படி அரைக்கில் மாவை பேசி வந்து சப்பாத்தி சுடுறது பெரிய வச்சு உங்களுக்கு 3 படி மாவில் அப்பம் சுடணுமா? உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லறா கூட 3 படி மாவா? அவ்வளவா? என்னைக்கு நான் செய்யறது அப்படின்னு மனசுக்குள்ள ஓடும் இருந்து. ஏன் தெரியுமா? வந்திருக்கவங்க முன்னாடி இந்த ஆளை ஒன்றும் சொல்லக்கூடாது, வந்த 3 பேர் போகட்டும், அப்புறம் உடனே நான் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற வீட்டுக்காரவங்க அம்மா அவங்க மற்ற வீட்டுக்காரவங்களுடைய அம்மாக்கள் எப்படின்னு தெரியல. மற்ற வீட்டுக்கார அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மரியாதையாக கடையில் போய் எதாவது வாங்கிட்டு வந்து, மரியாதையாக போய் கடையில் வாங்கிட்டு வந்து எதாவது கொடுத்து சாப்பிட விட்டு அனுப்பிச்சி விடுவோம். இது நம்ம இருக்கிற மனுஷனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டார்ச்சர் பண்ணக்கூடாது. இதுவும் நடக்கும். ஆனால் சாரால் என்ன செஞ்சாங்களாம்? 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்போ சூடுன்னு சொன்னோன்னே உடனே ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து அதை வேலைக்காரன், ஏன்னா ஒரே ஆளையெல்லாம் செய்ய முடியாதுல்ல, வேலைக்காரன் கையிலே கொடுத்து அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். இப்போ பாருங்க, அப்பம் இறைச்சி எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த பின்பு கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். இப்போ பாருங்க, வந்த 3 பேர்த்துக்கு நல்ல சாப்பாடு. என்ன சாப்பாடு? நல்ல கறி, அப்பம், வெண்ணெய், வேற என்ன? பால். நல்லா சாப்பிட்டார்கள். சரி, சாப்பிட்ட பின்பு ஆபிரகாம் வெண்ணெயையும் எடுத்து சமைத்து அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இப்போ பாருங்க, அந்த அம்மா சமைச்சு குடிச்சிட்டு இவங்ககிட்ட வரல. அதனால தான் கேட்குறாங்க, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் திரும்ப உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவர்களுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர், இப்ப பாருங்க, இப்பதான் இங்க என்ன வந்துருச்சு? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்ப கர்த்தர் அங்க அந்த 3 பேர்ல யாரு இருந்திருக்கிறா? கர்த்தரே இருந்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, வந்து சில வார்த்தை வந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பார்த்தீங்களா? இப்போ ஈசாக்கு பிறக்கிறதுக்கு ஆபிரகாமும் சாராளும் செய்த காரியம் என்ன?
நீர் அந்நியரை, அது என்ன எப்படி சாப்பாடு? நல்ல வெயிட்டான சாப்பாடு இல்லை, ஒரு கன்றுக்குட்டி, 3 படி மாவு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையிலே நீங்க அந்நியரை உபசரிக்க ஆபிரகாமை போல. நீங்க பாருங்க, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று இந்த உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். அந்த அப்படி போற்றப்படுகிற அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு குழந்தை இல்லை என்கிற குறை இருந்து கொண்டே இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தரே நேரடியா பேசுறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, 13வது வசனம் சொல்லுதா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய பேசுறாருங்க. அப்படி பேசின கர்த்தர், ஆபிரகாமோடு பேசின கர்த்தர், அப்படியேப்பட்ட ஆபிரகாமுக்கு குறை, ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற ஒரு காரியம் இருந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சில காரியங்களை அநேக தரம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமையே இருக்கும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் மனம் தளராது, நீங்கள் கேட்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் மனம் தளராது தொடர்ந்து அந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இவர் மட்டும் இல்ல, 19:1 வாசிங்கள. 19 அந்த 2 தூதர். இப்ப பாருங்க, அந்த 3 பேர் அங்க வந்தாங்க. இப்ப போறது எங்க? அந்த 2 தூதரும் சாயங்காலத்துல சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலை எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார். இப்ப பாருங்க, இந்த லோத்தும் அவர்களை வரவேற்றார். அவர்களை தரை மட்டும் குனிந்து அவர்களை வரவேற்று, அடியனுடைய வீட்டுக்கு நீங்க தங்கியிருந்து நீங்க காலையில பிரயாணப்பட்டு போகலாம். இப்ப பாருங்க, அங்க ஆபிரகாமை சந்திக்க வருகிற பொழுது வந்தவர்கள் எத்தனை பேரு? 3 பேரு. இப்ப லோத்தை சந்திக்க போகிற போது எத்தனை பேரா போறாங்க? 2 பேர் தான் போறாங்க. ஏன் அங்க போகும்போது மட்டும் 2 பேர் போறாங்க? ஆபிரகாமை சந்திப்பதற்கு 3 பேர் வந்தாங்க. இப்ப லோத்தை சந்திப்பதற்கு போறது மட்டும் 2 பேர் போறாங்க. போகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த சோதம் பட்டணம் எப்படிப்பட்ட இடமா? வாசிங்க, இடத்த உட்காந்து வாசிங்க. சோதோமின் மக்கள் எப்படி இருந்தாங்க சொல்லி எழுதியிருக்குமே ஒரு இடத்துல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோமின் பட்டணம், சோதோமின் மக்கள் மிகவும் எப்படியா இருந்தாங்களாமா? பொல்லாத மனிதர்களாய் இருந்தார்கள். அப்போ பட்டணமும் சரி, அந்த மக்களும் எப்படி இருந்தாங்க? அது ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். ஆகவே கர்த்தர் அங்கே போகக்கூடிய தூதர்களை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினாரு? அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக. அப்ப பாருங்க, கர்த்தர் அங்க போகல. ஆபிரகாமை பார்க்கும்போது 3 வர்றாங்க. லோத்தையும் அங்குள்ள அந்த சோதோம் பட்டணத்துக்கு, குமாரா பட்டணத்துக்கு போகும்போது கர்த்தர் அங்கே போகல, தூதர்கள் தான் போறாங்க. காரணம், அந்த மக்களும் அந்த பட்டணமும் கொள்ளாத பாவம் நிறைந்த மக்கள் வாழுகிற இடமாகவும் இருந்தது. ஆகவே தேவன் அங்கே போகல, தூதர்களை மட்டும் அனுப்பினார். அதுவும் எதற்காக அனுப்பினார் என்றால், லோத்தையும் லோத்துடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காகவும்
அந்த பட்டணத்தை அழிப்பதற்காகவும். ஆகவே பாருங்க, லோத்தும் அவர்களை உபசரித்தார். யாரென்றே அவர் லோத்துக்கும் தெரியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு தந்தையும் ஒரு மகனும் அதிகாலை வேலை, இந்த மாதிரி பனி நேரம் நல்லா பற்றிக்கிட்டு நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாருங்கள், ஒரு மரத்தடியிலே ஒரு வயதான ஒரு பெண்மணி நின்று கொண்டு அவர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது போகும்போது அவர் பார்த்துட்டு தன்னுடைய மகனிடத்தில் பணத்தை கொடுத்து, நீ போய் அந்த அம்மாவுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட கொடுக்குறார். இந்த போன பையன் பணத்தை கொடுத்து பையன் எப்படி போய் கூப்பிடுறாருன்னா, பாட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அம்மா வாங்கிக்கிச்சு. வாங்கினோன்னா இவங்க தகப்பனும் பிள்ளையுமாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த அம்மா பின்னாடியே வருகிறது. இவர்கள் பின்னாடியே வருகிற பொழுது கொஞ்சம் தூரம் போனாங்க. அந்த அம்மா வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் நின்று அந்த அம்மாவை கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் தான் கேட்டதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், அப்புறம் எங்கள் பின்னாடி வரீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே அநேகர் எனக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் என்னை யாருமே இந்த மாதிரி பாசத்தோடு கூப்பிட்டு, பாட்டி என்று இந்த பாசத்தோடு கூப்பிட்டு இந்த உதவியை யார் எனக்கு செய்யலை. ஆகவே பாட்டி என்று பாசமாய் கூப்பிட்ட அந்த நேசத்தால் நான் உங்கள் பையன் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது இந்த அந்நியரை உபசரிக்கிறது, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யும் போது அது வேண்டா வெறுப்பா செய்யணும், வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது. ஒரு பேசுகிறதும் அநாகரிகமாக பேசக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. அது எவ்வளவு நாம் சரியாக செய்ய வேண்டுமோ அதை செய்கிறத அன்போடு நாம் செய்ய வேண்டும். அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் செய்கிறதை அன்போடு செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றணும். அப்புறம் பாருங்கள், சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் எத்தனை பேர் அவருடைய முழு வாழ்க்கை குறித்து, வாழ்க்கை வரலாறை குறித்து புஸ்தகம் இருக்கிறது, அதை நீங்கள் எத்தனை பேர் படிச்சீங்க எனக்கு தெரியாது. அவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாராக இருந்தார், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டவர். அவர் ஒரு முறை ஹைதராபாத் பட்டணத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிட்டு, அவர் பெரும்பாலும் யார்ட்டையும் காணிக்கை வாங்க மாட்டார், எந்த ஒரு சன்மானத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு கல்லூரி மாணவி அது மிகவும் குளிர்காலமாக இருந்தது. கல்லூரி மாணவி வேகமாக ஓடி அவருக்கு ஒரு சால்வையை கொடுத்து, நீங்கள் இதை குளிருக்கு பொத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அவர் எவ்வளவோ சொல்லியும், இல்லை நீங்கள் இதை வாங்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டார். அப்போதான் அவர் இருந்த காலகட்டத்தெல்லாம் இந்த மாதிரி கார் போக்குவரத்தெல்லாம் அதிகமாக இல்லை. அவர் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் தங்கியிருக்க இடத்துக்கு நடந்து தான் போகணும். அவர் போய் கொண்டு இருக்கிற பொழுது ரோட்டிலே ஒருவர் குளிரில் மிகவும் நடுங்கி கொண்டு படுத்திருந்தார். அப்பொழுது அந்த சால்வையை அவருக்கு பொத்தி விட்டு அவர் கடந்து போயிட்டார். அவர் செய்தது சரிதானே? அப்போ நம்மளையே நினைத்து கொண்டில்லாமல் பிறருக்காகவும் நாம் பிரயாசப்பட வேண்டும். கஷ்டப்படுகிற மற்றவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக பிரயாசப்படணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இந்திய தேசத்திலும் மற்ற தேசத்திலும் கிறிஸ்தவர்கள் மேல் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை மக்கள்
இன்றும் வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அரசியல் காரணங்களுக்காக கிறிஸ்தவர்களை தேவையில்லாத வம்பை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மக்களையும் மிகவும் மதிக்கிறார்கள். காரணம், கிறிஸ்தவர்கள் நன்மை செய்வார்கள் அன்று என்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இன்றும் மக்கள் மத்தியில் உண்டு. ஆகவே கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நாம் அந்நியரை உபசரிக்க மறவாது இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆபிரகாமை போல, இந்த லோத்தை போல, அல்லது சாது சுந்தர் சிங்கை போல இன்னும் அநேகர் கர்த்தருக்கென்று உண்மையாய் காணப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவுக்கு காணப்பட்டு வசனம் சொல்லுகிறது போல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவதூதர்களையும் நீங்கள் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி இந்த நாளிலே கேட்கப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்புவித்து கர்த்தருக்கு வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்நியரை உபசரிக்கிற காரியத்தை குறித்து உங்கள் வேதாகமத்திலிருந்து காரியங்களை பார்த்தோம். நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்க நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே வருகிற நாட்களிலே அதன்படி உங்கள் வசனத்தின்படி நாங்கள் காணப்படவும், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளில் 3 மணிக்கு அந்த ஞானபுரம் என்கிற பகுதியில் ஆண்டவரே பிடித்திருக்கிற அந்த வீட்டில் சுப வீட்டில் இந்த நாட்களிலே துவக்க ஆராதனையை நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆண்டவரை அதையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரை எங்கள் கூடி வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பகுதியில் அந்த ஊழியம் வளரவும், அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எங்களை கொண்டு போகிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். உன் நாமம் மட்டும் மயப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.